வணக்கம். ஆங்கிலத்தில் ஒரு 50 மாடல் ஸ்டோரி உள்ள ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எல்லாமே வாழ்க்கை பற்றியது, நீதி பற்றி கூறியிருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் ஒரு 50 மாடல் ஸ்டோரி படித்தேன் இன்னைக்கு. அதில் ஒரு மாடல் ஸ்டோரி தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு. ஒரு தந்தை தன் மகனை அழைச்சிக்கிட்டு மலைப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கக்குள்ள அவருடைய பையன் எதிர்பாராத விதமாக அந்த பாதையில் கீழே தடுக்கி விழுந்துட்டான். விழவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தமாக கத்திருக்கான். கத்தக்குள்ள ரிட்டன் அந்த குரல் அவனுக்கு மறுபடியும் கேட்டிருக்கு அந்த மலையிலிருந்து. அவன் உடனே ஆச்சரியத்தோட யார் அது அப்படின்னு கேட்டிருக்கான். ரிட்டன் அந்த ஒரு குரலும் ரிட்டன் அவனுக்கு கேட்டிருக்கு. மறுபடியும் யூ ஆர் ஸ்டூபிட் அப்படின்னு இருக்கான். மறுபடியும் அதுவும் அவனுக்கு ரிட்டன் கேட்டிருக்கு. அப்பா என்ன நடக்குது இங்கே, யார் அது, நான் பேசுறது ரிட்டன் பேசுறது அப்படின்னு அப்பாட்ட பக்கத்தில் இருந்து கேட்கவும், அப்பா அதுக்கு உடனே கவனி அப்படின்னு சொல்லிட்டு மலையை பார்த்து யூ ஆர் வெரி நைஸ் அப்படிங்கிறாரு. ரிட்டன் அதை பெறுறாரு. அதை பையனும் கேட்குறான். தேங்க்யூ அப்படிங்கிறாரு. ரிட்டன் அந்த தேங்க்யூன்னு அந்த குரல் மறுபடியும் கேட்குது. அப்போ நம்ம பேசுறது ஒலி அதிர்வின் மூலமாக அந்த குரலை நம்ம ரிட்டன் பெறுவோம் அப்படின்னு தான் பையன்கிட்ட சொல்கிறாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் இதுதான் வாழ்க்கையோட உண்மையும் கூட, இதுதான் வாழ்க்கையோட நிஜமும் கூட. நீ என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அதை தான் நீ ரிட்டன் பெறுவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ, நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ, இப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்ன ஒரு செயல்களை செய்கிறோமோ அதுதான் ரிட்டன் நமக்கு நடக்கும். இப்போ நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், தீங்கு விளைவிச்சா நமக்கு யாரோ ஒரு மூலமாக நமக்கு அந்த ஒரு தீங்கு நடக்கும் நமக்கு. அப்போ அந்த மோரல் ஸ்டோரியில் கடைசியில் அதில் ஒன்று குறிப்பிட்டு இருந்துச்சு, வாட் வி கிவ் டு அதர்ஸ் லைஃப் கிவ்ஸ் அஸ் த சேம் இன் ரிட்டர்ன். யுவர் லைஃப் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் ஆர் கோயின்சிடென்ஸ், இட் இஸ் ஷேடோ ஆஃப் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு. அப்போ தன் பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போ வாழ்க்கை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஆக்ஷன், உன்னோட செயலுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன் பையனை புரிய வைக்கிறாரு. அப்போ நீங்கள் எல்லோருமே எண்ணங்களாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், அது நல்லவைகளாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லவைகளாக நடக்கும். நன்றி, வணக்கம்.